விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தவேக நிர்வாகியின் தொல்லையால் சிறுமி தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியதால் சிறுமி தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி டி சரவணன் என்பவர் வற்புறுத்தியதால் சிறுமி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தவேக மாவட்ட செயலாளர் குண சரவணன் என்பவரின் மைத்துனன் தான் இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சரவணன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட சரவணனின் சகோதரி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போக்சோ உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சரவணனை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம். தாமோதரன், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? கைதானவர்களின் விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ளது இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு மாணவி இந்த சிறுமி படித்து வந்துள்ளார். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த விழுப்புரம் அடுத்த செஞ்சி அருகே உள்ள நரசிங்கராயன்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் அந்த கிளை பொருளாளராக தவேக தமிழக வெற்றி கழகத்தின் கிளை பொருளாளராக இருந்து வருகிறார் சரவணன். இவர் அந்த 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பள்ளிக்கு செல்லும் போதும் வரும்போதும் பார்த்தீங்கன்னா காதல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் அந்த மாணவி பெற்றோர்களிடம் எடுத்து கூறியும் அந்த பெற்றோர்கள் அவரது உறவினர்கள் மற்றும் இந்த சரவணன் என்ற கிளை பொருளாளரின் உறவினர்கள் மற்றும் தந்தையிடம் எடுத்து கூறியும் பல முறை எடுத்து கூறியும் இந்த சரவணன் என்பவர் தொடர்ந்து இந்த 8ஆம் வகுப்பு மாணவிக்கு அந்த காதல் தொல்லையினை வழங்கி வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக அவரும் அந்த சிறுமியும் அவரது அண்ணனும் திருமண நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள சென்றிருந்த போது இந்த சரவணன் மற்றும் அவரது அண்ணனான குணா சரவணன் என்கின்றவர் அவரது மனைவி மற்றும் சங்கீதா ஆகியோர் 3 பேரும் சேர்ந்து அவர்களுக்கு காதல் தொல்லை திருமணத்திற்கு கட்டாயப்படுத்துவதாக கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த பெண் அந்த பாதிக்கப்பட்ட பெண் வீட்டிற்கு அவர் பெற்றோரிடம் அழுது புலம்பி இந்த சம்பவத்தை கூறியுள்ளார். இருப்பினும் அவர்கள் பெற்றோர்கள் சமாதானம் செய்து வைத்த நிலையில் நேற்று இரவு அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவமானது செஞ்சி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் செஞ்சி காவல்துறையினர் போக்சோ உள்ளிட்ட பெண் குழந்தைகளுக்கு எதிராக வன்கொடுமை உள்ளிட்ட சட்டத்தின் கீழ் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு போக்சோ வழக்கில் இன்று சரவணனை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள குணா சரவணன் என்கின்ற இந்த மேற்கு மாவட்ட மற்றும் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் வடக்கு தெற்கு மாவட்ட செயலாளராக உள்ள குணா சரவணன் உள்ளிட்ட மற்றும் அவரது மனைவி சங்கீதா ஆகியோர்கள் தலைமறைவாக உள்ளவர்களை தேடி வருகின்றனர். பள்ளி சிறுமிக்கு காதல் தொல்லை கொடுத்த தவேகவினர் மற்றும் அந்த சிறுமி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.